நடிகர் ரஜினிகாந்த் வாக்கினை செலுத்துவதற்காக தன்னுடைய மகளுடன் ஜனநாயக கடமையாற்ற உள்ளே வந்திருக்கின்றார். அப்போது அங்கும் செய்தியாளர்கள் அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள், அவருடைய ரசிகர்களும் அதிக அளவில் கூடியிருக்கிறார்கள். போலீசார் அவர்கள் அனைவரையும் கட்டுப்படுத்தி இந்த வாக்களிப்பதற்கு முன்பாக நடக்கக்கூடிய நடைமுறைகள் ஒவ்வொன்றாக நடைபெற்று வருகிறது. அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருப்பதை உறுதி செய்து அதற்கு பிறகு இடது ஆள்காட்டி விரலில் மை வைக்கக்கூடிய பணி நடைபெற்று அதற்கு பிறகு அவருடைய வாக்களித்து விட்டார் என்று உறுதி செய்துவிட்ட பிறகு அவர் வாக்கினை பதிவு செய்ய இருக்கின்றார். தொடர்ந்து நேரலையை நாம் பார்த்து வருகின்றோம். வழக்கமாக நடிகர் ரஜினிகாந்த் குடும்பத்துடன் சென்று வாக்களிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் தான் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய குடும்பத்துடன் சென்று ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார். வாக்களிப்புக்கு முன்பாக நடக்கக்கூடிய நடைமுறைகள் ஒவ்வொன்றாக நடைபெற்று வருகின்ற நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கும். அதிக அளவிலான தொண்டர்கள், அதிக அளவிலான ரஜினியுடைய ரசிகர்கள் அங்கு கூடியிருக்கின்றார்கள். பல்வேறு திரைப்பலங்கள் ஒவ்வொரு அடுத்தடுத்து தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றி வரக்கூடிய நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய குடும்பத்துடன் அந்த நேரலை காட்சி நாம் பார்த்துக் கொண்டிருக்கோம். குடும்பத்துடன் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகின்றார். அதற்கான நடைமுறைகள், அதற்கு முன்பாக நடக்கக்கூடிய நடைமுறைகள் நடைபெற்று வருகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் வாக்குப்பதிவு செலுத்திவிட்டு செல்ல இருக்கின்றார். நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகர் ரஜினிகாந்தை தொடர்ந்து இன்னும் பல அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள், உச்ச நட்சத்திரங்கள் என அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிருக்கிறார்கள். காலை 7 மணி முதலே வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றதை பார்க்கின்றோம். முதல் நபராக, தமிழகத்தில் முதல் நபராக நடிகர் அஜித் குமார் திருவான்மையூரில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்று தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினார். அதைத் தொடர்ந்து பல அரசியல் முக்கிய தலைவர்கள், சினிமா நட்சத்திரங்கள் என அனைவரும் வாக்கினை செலுத்தி வருகிறார்கள். நேரலையில் நாம் பார்க்கின்றோம். வழக்கமாக ரஜினி வாக்களிக்கக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் தன்னுடைய மகளுடன் சென்று, குடும்பத்துடன் சென்று ரஜினிகாந்த் வாக்குப்பதிவை செலுத்தி வருகின்றார். வாக்குப்பதிவு செலுத்துவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், அதாவது வாக்குப்பதிவை உறுதி செய்யக்கூடிய பணி, அதற்கு முன்பாக அவருடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் சரிபார்க்கக்கூடிய பணி, அவருடைய இடது ஆள்காட்டி விரலில் மை வைக்கக்கூடிய பணிகள் எல்லாம் ஒவ்வொரு நடைமுறைகளாக நடைபெற்று அதற்கு பிறகு அவர் வாக்கை பதிவு செய்ய இருக்கின்றார். அந்த நடைமுறைகள் தான் நடைபெற்று வருகின்றது. பொதுவாக இதுபோன்று சினிமா பிரபலங்கள் வாக்களிக்கும் போது அங்கு கூடுதல் கவனம் செலுத்தப்படும். என்றால் அவர்கள் வாக்களிக்கும் போது அதிக அளவிலான வீடியோக்கள் எடுக்கப்படக்கூடிய காரணத்தால் அவருடைய வாக்குப்பதிவு என்பது ரகசியமாக சுதந்திரமாக நடைபெறக்கூடிய பொருட்டு அவர் அங்கு கூடியிருக்கக்கூடிய அங்கு கேமராமன்கள் அனைவரையும் சற்று தள்ளி நிற்குமாறு அவர் வேண்டுகோள் வைத்து வரக்கூடிய நேரலை பார்க்கின்றோம். சற்று நேரத்தில் அவர் தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிருக்கிறார். அவரை தொடர்ந்து அவருடைய மகளும் வாக்கினை செலுத்த இருக்கின்றார். அதிக அளவிலான ரசிகர்கள் எல்லாம் அங்கு கூடியிருக்கிறார்கள். போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு ஒளிப்பதிவாளர்கள் எல்லாம் உள்ளே வராதபடியும் அவர் வாக்குப்பதிவு செலுத்தக்கூடிய சமயத்தில் அவர் ரகசியமாக சுதந்திரமாக தன்னுடைய வாக்கினை பதிவு செய்வது உறுதி செய்யக்கூடிய வகையில் போலீசார் அங்கு அருகே கூடியிருந்து அங்கு ஒளிப்பதிவாளர் நெருங்க விடாமலும், மற்ற யாரும் பொதுமக்கள் வாக்காளர்கள் மற்ற அதே போன்ற அவருடைய ரசிகர்கள் யாரும் நெருங்கி விடாமல் தவிர்க்கக்கூடிய வகையில் அங்கு ரஜினிகாந்த் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்ய ஏதுவாக போலீசார் ஏற்பாடு செய்யப்பட்டு தன்னுடைய வாக்கினை செலுத்தி வருகிறார். ரஜினிகாந்த் வாக்குப்பதிவு செலுத்திவிட்டது நேரலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வாக்குப்பதிவு செலுத்திவிட்ட பிறகு அவருடைய மகள் வாக்குப்பதிவு செலுத்தியிருக்கின்றார். தொடர்ந்து அவர் ரஜினிகாந்த் தன்னுடைய ஜனநாயக கடமை ஆற்றியதை தொடர்ந்து அவருடைய மகளும் வாக்குப்பதிவு செலுத்தக்கூடிய நேரலை காட்சி பார்க்கின்றோம். போலீசாரெல்லாம் வழக்கமாக இதுபோன்று சினிமா பிரபலங்கள் வரக்கூடிய வாக்குச்சாவடியில் அதிக அளவிலான ரசிகர்கள் கூடுவது வழக்கம் என்ற காரணத்தால் அந்தந்த வாக்குச்சாவடியில் மட்டும் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்படும். அந்த அடிப்படையில் தான் நடிகர் ரஜினிகாந்த் வாக்கு செலுத்தக்கூடிய ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் அதிக அளவில் கூடுதலான வழக்கத்திற்கு மாறாக கூடுதலான போலீசார் எல்லாம் போடப்பட்டு கட்டுப்பாடுகள் எல்லாம் சரியாக பின்பற்றப்படுகிறதா என்ற அடிப்படையில் கண்காணிப்பு பணிகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டது. வழக்கமாக நடிகர் ரஜினிகாந்த் இதுபோன்று குடும்பத்துடன் வாக்கு செலுத்துவது வழக்கமாக கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். இதற்கு முன்னதாக மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். அவர் தன்னுடைய மகளுடன் சென்று வாக்கினை பதிவு செய்தார். தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி பள்ளியில் கமலஹாசன் வாக்கினை பதிவு செய்ததை தொடர்ந்து தற்போது நடிகர் ரஜினிகாந்த் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்று வாக்கினை பதிவு செய்துவிட்டு செல்லக்கூடிய நேரலை காட்சி பார்க்கின்றோம். தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றினார் நடிகர் ரஜினிகாந்த். வாக்கு பதிவு செய்துவிட்ட பிறகு அவர் வெளியே வருகின்றார். வெளியே திரும்ப வீட்டுக்கு செல்ல இருக்கின்றார். இதே போன்று பல சினிமா நட்சத்திரங்கள் தான் அதிக அளவில் காலை முதல் நாம் தொடர்ந்து நேரலை பார்த்துக் கொண்டிருக்கும். அரசியல் தலைவர்கள், சினிமா பிரபலங்கள் என அனைவரும் வாக்கினை செலுத்தி வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த 1 மணி நேர நிலவரம் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. காலை முதலே வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வருகிறார்கள்.
வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்ற காரணத்தால் வழக்கமாக இது போன்ற சட்டமன்ற தேர்தல், தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் காலையில் வாக்குப்பதிவு என்பது மிக விறுவிறுப்பாக இருக்கும். அதற்கு பிறகு மதிய வேளையில் சற்று மந்தமாகிறது. மீண்டும் பிற்பகல் அல்லது மாலை 6 மணி அந்த நெருக்கத்தில் மீண்டும் வாக்குப்பதிவு என்பது சூடுபிடிக்க தொடங்கும். அந்த அடிப்படையில் தான் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவின் போதே கிட்டத்தட்ட பல சினிமா நட்சத்திரங்கள், பல அரசியல் முக்கிய தலைவர்கள் என அனைவரும் வந்து வாக்கினை செலுத்திவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ந்து இன்னும் வாக்குப்பதிவு தொடங்கி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆக போகின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமான எத்தனை சதவிகித வாக்குப்பதிவாக இருக்கின்றது என்ற தகவல், முதற்கட்ட அந்த வாக்குப்பதிவு சதவிகிதம் என்பது இன்னும் வெளியாக இருக்கின்ற சற்று நேரத்தில் அந்த வாக்குப்பதிவு சதவீதம் என்பது வழக்கத்தை விட சற்று அதிகமாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த வகையில் தான் காலை முதலே அதிக அளவிலான வாக்காளர்கள் வாக்களித்து வருகின்ற நேரலையை பார்த்துக் கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 1 மணி நேர நிலவரம் என்பது வழக்கத்தை விட சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கின்றது. ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரி இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய குடும்பத்துடன் வந்து ஜனநாயக கடமை ஆற்றினார்.